காவிரி தண்ணீரை திறந்துவிடும் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்க்கும் கர்நாடக அரசை கலைக்க வேண்டும் எனவும் இந்திய இறையாண்மைக்கு எதிராக கர்நாடகம் சவால் விடுவதாகவும் தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தை அவர்கள் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்ற முறையிலே கர்நாடக ஆட்சியை டிஸ்மிஸ் பண்ணலாம். உச்சநீதிமன்ற ஆணையை ஈடேற்றாத அது கர்நாடக முதலமைச்சராக இருந்தாலும் சரி, நீர்ப்பாசன அமைச்சராக இருந்தாலும் சரி, அந்த ஆட்சியும் கலைக்கலாம். அவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை, கைது செய்து கூட நடவடிக்கை எடுக்கலாம். காரணம், அவர்கள் நாட்டில் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறார்கள், அரசியல் சட்டத்தை மதிக்காமல் இருக்கிறார்கள். கர்நாடகா ஒரு தனி நாடு என்ற முறையிலே சீதாராமையாவும் அங்கே இருக்கிற அனைத்து கட்சிகளும் இந்தியாவிலே அவர்கள் இல்லை, ஏதோ ஒரு தனி நாடாக இருக்கிறோம் என்று செயல்படுகிறார்கள். தண்ணீர் திறந்து விட முடியாது என்று கர்நாடக அரசு அவர்களுடைய அமைச்சரவையில் தீர்மானம் போட்டால் அது உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரானதாகும். அப்படி ஒரு தீர்ப்புக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது அதற்கு எதிராக தமிழ்நாடு அரசு வழக்கு தொடுக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது, முறையீடு செய்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு மாத காலத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தை மத்திய அரசு அமைத்து விட்டால் காவிரி நதிநீர் நிர்வாகம் முழுவதும் அந்த மேலாண்மை வாரியத்துக்கு செல்லும். இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கர்நாடக அரசு அறிவித்திருப்பதும், கர்நாடகாவில் இருக்கின்ற முதலமைச்சர் சித்தாராமையா அவர்கள் அவ்வாறு பேசியிருப்பதும், அதை போலவே மத்திய அமைச்சர்களும் அதை போன்றே அந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அமல்படுத்த முடியாது என்று பேசியிருப்பதும், அதிலும் குறிப்பாக கர்நாடகத்தினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் நாங்கள் ஒரு நாளும் எங்கள் அணைகளுடைய சாவிகளை அந்த ஆணையத்திடம் ஒப்படைக்க மாட்டோம் என்று அவர்கள் பகிரங்கமாக அறிவித்திருப்பதும் இந்திய இறையாண்மைக்கு, சட்டத்தினுடைய ஆட்சிக்கு, தேசிய ஒருமைப்பாட்டிற்கே விடப்படுகின்ற சவாலாகத்தான் நான் பார்க்கிறேன்.